கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 32வது வசனம். மத்தேயு 21:32, மேத்யூ 21:32. ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்போ ஒரு அருமையான விளக்கம் கொடுக்கிறாரு. இந்த மத தலைவர்கள்ட்ட ஏன் ஆயக்காரரும் அது மாத்திரமில்ல வேசிகளும், அதாவது அவங்க சமுதாயத்தில் வெறுத்தவங்களை ஏன் கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரு? காரணம், அவர்கள் யோவான் ஸ்நானகனை விசுவாசித்து கீழ்ப்படிந்தது காரணம். அப்போ சொல்லும்போது முதல்ல என்ன சொல்றாரு? ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும். அப்போ ஒரு நீதி மார்க்கமாக வரக்கூடியது. யோவானுடைய செய்தி நீதியை குறித்தது. யோவானுடைய வாழ்க்கை நீதியான வாழ்க்கை. யோவானுடைய அழைப்பு என்ன? மத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் யோர்தானுக்கு அப்பால் இருந்த வனாந்தர பகுதி முழுவதும் என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதா? அது யோவானுடைய வழி என்ன? அது தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்தக்கூடியதாக. அப்போ யோவான் மனம் திரும்புதலை குறித்து ஜெபம் பண்ணாரு. அது அவர் தான் அதை தான் பிரசங்கம் பண்ணார். ஏசாயால சொன்னது போல் அவர் கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தார். இஸ்ரவேல் தேச மக்களை மனம் திரும்பி கர்த்தர்ட்ட வரக்கூடிய ஒரு காரியத்தை கூப்பிட்டாரு. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணலை? விசுவாசிக்கவில்லை. வந்திருந்தோம், நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஏன்னா அவங்க யோவான் ஸ்நானகனை விசுவாசிக்கலை. யோவான் ஸ்நானகனுடைய மெசேஜ், அவருடைய செய்தி என்ன காட்டுச்சு? அவங்களுடைய இருதயத்தில் இருக்க ஒரு பெருமையை காட்டுச்சு. அவர் மனம் திரும்புங்கன்னு சொன்னது அவங்கள காயப்படுத்தினது, குற்றப்படுத்தினது. அவங்க என்ன யோசிச்சாங்க? ஐயோ, எங்கிட்ட இருக்க அதிகாரம் போயிருமோன்னு பார்த்தாங்க. அதனால யோவான் ஸ்நானகனுடைய செய்தியை நிராகரித்தாங்க, அந்த ஞானஸ்தானத்தை நிராகரித்தாங்க, அவருடைய அதிகாரத்தை நிராகரித்தாங்க. அவர் சொன்ன மனம் திரும்புங்கள் சொல்லக்கூடிய காரியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லும்போது, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். என்ன? நாங்கள் நடக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இங்கே என்ன பண்ணுறாங்க? ஆயக்காரருமோ வேசிகளுமோ விசுவாசித்தார்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள், அவங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்கள். ஆனால் அவங்க இருதயத்தில் என்ன உண்டாகுது? ஒரு குத்து உண்டாகுது. அவங்க மனம் திரும்புதல் உண்மையாக இருக்குது, அவங்களுடைய விசுவாசம் உண்மையாக இருக்குது. அடுத்து சொல்கிறாரு, அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனம் திரும்பவில்லை. நீங்கள் ஒரு பாவி மனம் திரும்பி வர்றதை பார்த்தீங்க, அவனுடைய வாழ்க்கை மாறுறதை பார்த்தீங்க, அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கனிகளை பார்த்தீங்க, கர்த்தருடைய காரியம் செயல்படக்கூடிய காரியத்தை பார்த்தீங்க. அது உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக ரொம்ப நிச்சயமான ஒரு காரியமாக இருந்துச்சு. அப்படி இருந்தும் நீங்கள் என்ன பண்ணலை? மறுபடியும் மனம் திரும்பவே இல்லை. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, நீங்கள் அந்த அடையாளங்களை பார்த்தீங்க, நீங்கள் அதற்கு சாட்சியாக இருந்தீங்க. ஆனாலும் உங்கள் இருதயம் கடினப்பட்டு போச்சு. அப்போ இவங்களுடைய நிராகரிப்பு தெரியாமல் இல்லை, மாறாக அவர்களுடைய கடினத்தின் நிமித்தம். அப்போ இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நல்ல கவனிங்க. கர்த்தர் இன்றைக்கும் நீதியாய் பிரசங்கிக்கக்கூடிய மனம் திரும்புங்கள் என்று செய்தியை சொல்லக்கூடிய ஊழியர்களை கர்த்தர்னு அனுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட செய்தியை கேட்குறீங்க? இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதத்தினுடைய செய்தியை தேடுறாங்க. நான் எப்படி இன்னும் பெரிய ஆளாக வர முடியும்? இயேசு கிறிஸ்து எனக்கு எப்படி என் குடும்பத்துக்கு வீடு கொடுப்பாரு, காடு கொடுப்பாரு, எனக்கு எப்படி வேலை கொடுப்பாரு, எனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பார், எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும், இப்படின்னு சொல்லக்கூடியதாக உலக பிரகாரமான காரியத்தை தேடி வரக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களே ஒழிய, உண்மையாக மனம் திரும்பி நான் கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ளவனாய் கர்த்தருடைய வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், நான் ஒரு மனத்தாழ்மையாக என் எல்லா பெருமைகளை விட்டுவிட்டு நான் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும், நான் மனம் திரும்பும் போது தான்
எனக்கு விசுவாசம் உண்டாகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்படி நான் மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கனிகளை பார்த்து மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, இது உண்மையான மனம் திரும்புதல் என்று சொல்லி அவர்களும் மனம் திரும்பக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். ஆனால் இங்கே ஆவிக்குரிய மக்கள் என்ன பண்ணுறாங்க, தங்கள் குருடாக்கப்பட்ட மக்களாய் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் மனம் திரும்புதலை மறுதளிக்கிறாங்க. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் ஒரு நிமிஷம் உங்களை சுய சோதனை பண்ணுங்க. செய்வீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ அறியாமையில் அவங்க அன்னைக்கு மனம் திரும்ப போகலை. மாறாக அவர்கள் வேண்டுமென்றே இருதய கடினத்து நிமித்தம் மனம் திரும்பாமல் போனாங்க. இந்த செய்தியை கேட்கிற யாராவது அப்படி இருந்தால் இன்றைக்கே மனம் திரும்பி உம்மை விசுவாசித்து உமக்கென்று வாழ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.